முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தொடர் முயற்சிகளை அடுத்து தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் 121 மீனவர்கள் இலங்கை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் இன்னும் ஓரிரு நாளில் தமிழகம் வந்து சேர்வார்கள். இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி மேலும் 61 இலங்கை மீனவர்கள் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளனர். தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழக மீனவர்கள் கடல் எல்லையை கடந்து வந்து மீன்பிடிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் போது அவர்களை மீட்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உடனடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் என்றும், இதன் காரணமாக கடந்த 2.5 ஆண்டுகளில் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட போதும் அவர்கள் துரிதமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக மற்றும் இலங்கை மீனவர்கள் சந்தித்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என மீனவ சங்கங்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடம் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் கடந்த டிசம்பர் மாதத்தில் இரு நாடுகளைச் சேர்ந்த மீனவர்களுக்கிடையேயான பேச்சுவார்த்தையினை சென்னையில் வைத்துக் கொள்ளலாம் என்றும், இதற்கு உரிய அனுமதியினை அளிக்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிவுரை வழங்குமாறும் இலங்கை மீனவர்கள் சார்பில் கூட்டத்தில் கலந்து கொள்பவர்களின் பட்டியலை அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக்கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பாரத பிரதமருக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார் என தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தமிழ்நாடு அரசு தனது 23/12/2013 நாளிட்ட கடிதத்தில் இருநாட்டு மீனவர்கள் கூட்டத்தை ஜனவரி 20ஆம் தேதி அன்று வைத்துக் கொள்ளலாம் என தெரிவித்து அந்த கூட்டத்திற்கான நிகழ்ச்சி நிரல் மற்றும் கூட்டத்தில் கலந்து கொள்வோர் விவரப்பட்டியலை அனுப்பி வைத்தது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் வரும் 20ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள இருநாட்டு மீனவர்களின் கூட்டம் தொடர்பாக தமிழக அரசின் மீன்வளத்துறை செயலாளர் மத்திய அரசு அதிகாரிகளுடன் விவாதித்தார். அப்போது இருநாட்டு மீனவர்களின் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பு சிறையில் இருக்கும் மீனவர்களை விடுவித்தால் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற வழிவகுக்கும் என தமிழக அரசின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் இலங்கை சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் தமிழக மீனவர்களை கடந்த 13ஆம் தேதி முதல் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை இலங்கை அரசு எடுக்கும் என தெரிவித்த மத்திய அரசு தமிழக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 179 இலங்கை மீனவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டது. அதன்படி தமிழக சிறையில் உள்ள இலங்கை மீனவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டார் என தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட முயற்சிகளின் பயனாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 30 மீனவர்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலைச் சேர்ந்த 22 மீனவர்கள் என மொத்தம் 52 மீனவர்கள் கடந்த 13ஆம் தேதி விடுவிக்கப்பட்டனர். அதேபோன்று புழல் சிறையிலிருந்து 52 இலங்கை மீனவர்கள் விடுவிக்கப்பட்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த 30 மீனவர்களும் நேற்று முன்தினம் காரைக்கால் வந்தடைந்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் இந்த மீனவர்களை வரவேற்று தமிழக அரசு செலவில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர் என தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தைச் சார்ந்த 121 மீனவர்கள் நேற்று இலங்கை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி 61 இலங்கை மீனவர்கள் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட 121 தமிழக மீனவர்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் தமிழகம் வந்து சேர்வார்கள் என தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.